வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அந்த ஒரு தேஜஸ் என்பது கூடும்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்கிறது? தேஜஸ் கூடும்னா கொஞ்சம் பிரைட்டாக இருப்பீங்க பார்க்கும்போதே. அதாவது சொல்லுவான், ஒரு ஆள் சில பேரெல்லாம் பார்த்தாங்கன்னா எழுந்துட கூட மாட்டாங்க யாரும். சில பேர் ஒன்றுமே இல்லாத ஆள் வருவான், டக்குன்னு எழுந்துருவாங்க அவங்கள அறியாமல். அதுதான் இந்த இந்த இதெல்லாம் சொல்கிறது, ஒரு கம்பீரம். சூரியன் உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது அந்த கம்பீரம் என்பது கூடும். அப்போ மரியாதைங்கிறது உங்கள் அப்பியரன்ஸ்லேயே ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, ஒரு பக்கம் மரியாதை, இன்னொரு பக்கம் அஷ்டம சனி. அப்போ கவனமாக தானே இருக்கணும். 2ஆம் வீட்டை அஷ்டம சனி பார்க்க அந்த இடத்துல செவ்வாய் இன்டன் சனியை பார்க்க. சரி, முதல்ல எனக்கு நல்ல மரியாதை, எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க. வாயை திறக்கிறேன், வாயை திறந்து ஏதோ ஒரு கமெண்ட்டு, பெரிய கான்ட்ரவர்சி, இந்த இதில் சொல்லலாம் வைரல் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி வைரல் ஆகிடும் நீங்கள் பேசுகிற கான்ட்ரவர்சி. அது பெரும்பாலும் பொலிட்டிக்கல் கனெக்ஷனுங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகம். அப்போது பொலிட்டிக்கல் கனெக்ஷன் போது கையில் மைக்கு கிடச்சுன்னு சொல்லி நீங்கள் பாட்டுங்க எதையாவது பேசி வச்சிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஊரே பேசிகிட்டு இருக்கோம் பல நாட்கள். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். புகழ்ந்து பேசினா பரவாயில்ல ஊர், அது ஒரு பெரிய வார்ஃபேர் மாதிரி இருக்கும், கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. இதை நல்லா மனசில் வச்சுங்க. 2வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப பாசிட்டிவ் என்னென்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு. அப்போ எதிர்பாராத நல்ல லாபங்கள் ஏற்படும், எதிர்பாராத நல்ல சந்திப்புகள் நிகழும், நல்ல நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க. அப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் உங்களை பற்றி ஒரு உயர்ந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நம்ம வாக்குகள் அமைந்து விடக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் சில சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அவங்களுக்கு என்னென்னா ஒரு வீக்னஸ் இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு புகழ்ந்தால் பிடிக்கும். அப்போ உன்னை போல் உண்டா, நீ பெரிய ஆள், அந்த ஆள் இந்த ஆள்னு அப்படியே உச்சி கொண்டு போய் நீ தான் ஏன் உண்மை பேசுகிறேம்மா. அதுக்கு அடுத்தது அவன் சொல்லுவான், அண்ணே இதில் ஒரு 100 ரூபா இதில் போடுங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்ங்க. 100க்கு 1 லட்சமா? அப்போ நான் 1000 ரூபா போட்டேன், அவ்வளோதான் 10 லட்சம். சரி, அப்போ 10,000 ரூபா போட்டால் 1 கோடிங்க. இந்த அப்படி 10,000 அவன் ஓடே போடுவான் 10,000 ரூபாயோட. ஸோ பைசாவில் ஏமாறலாம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம்? 2 கூடையவன் 12ல் இருக்கார். 2ஆம் இடத்துல யார் உக்காந்துருக்காங்க? செவ்வாய் உக்காந்துருக்காரு, சனி பார்த்தாரு. கேட்கவே வேண்டாம். அப்போது தான் என்ற மமதையால் சில தவறுகளை இழைக்கக்கூடும். சில தேவையில்லாத ஆளுக்கு, இந்த சந்தானம் படத்துலலாம் காமெடி வரும், கேரண்டார் போட்டுருவான், போட்டு அங்கே மாடுக்கு, அண்ணே நீ மாடுக்கு சாணியெல்லாம் ரெடியான்னு கேட்பான். அது மாதிரிலாம் நினச்சி பாருங்கள். ஸோ உங்கள் கம்பீரத்துக்கும் உங்கள் நடவடிக்கையால் கெட்டு காலியாகிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளும் கூடவே இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ ஒரு பக்கம் நல்ல சிறப்புகள், ஒரு பக்கம் குழி. அதுக்கு காரணம் அஷ்டமத்து சனியும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும். அப்போ எது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும்.
சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.